الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام من صلى الفجر في جماعة ثم قعد يذكر الله حتى تطلع الشمس ثم صلى ركعتين كان له كأجر حجة وعمرة تامة أو كما قال صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை பின்துயர்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், இறைநேசர்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், கியாமத் நாள் வரைக்கும் வரப்போகின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அத்துணை பேர் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் அஞ்சி பயந்து தக்வா செய்து வாழுமாறு முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முழு உலகத்திலும் மக்கள் நானும் ஹஜ் செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு நல்ல நோக்கில் அந்த மக்கமா நகருக்கு போக வேண்டும், கஅபத்துல்லாஹை பார்க்க வேண்டும், அதை தவாப் செய்ய வேண்டும், நானும் ஹஜ் செய்ய வேண்டும் என்ற அப்படியான சிந்தனைகளில் பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு உன்னதமான மாதத்தில் இருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, செலவு செய்யும் முழு பணத்தொகையை கொண்டும் அது 1000ஆக இருக்கலாம், லட்சமாக இருக்கலாம், அடைய முடியாத, பெற்றுக்கொள்ள முடியாத அப்படியான கூலிகளை, வெகுமதிகளை அடையக்கூடிய ஒரு பிரயாணமாக, ஒரு பயணமாக அந்த
அந்த ஹஜ்ஜுடைய பயணம் இருக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பயணம் இது ஒரு வித்தியாசமான பயணமாக இருக்கின்றது. உலகத்தில் பல பயணங்கள், பல பிரயாணங்கள் செய்யப்படுகின்றது. ஒவ்வொரு பிரயாணத்திற்கும் ஒவ்வொரு ஹெடிங், அது வியாபார நோக்கத்தில் ஒரு பிரயாணம், அது பொருட்கள் வாங்குவதற்காக, நகைகள் வாங்குவதற்காக, ரத்தினங்கள் வாங்குவதற்காக, அப்படியான ஒரு தோற்றத்தில் ஒரு பிரயாணம். மறுபக்கம் சுற்றுலாக்களுக்கான பிரயாணம், அது இயற்கை காட்சிகளை பார்த்து ரசிப்பதற்குண்டான பிரயாணம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மன அமைதிக்காக பல பிரயாணங்கள் இந்த உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த ஹஜ்ஜுடைய பிரயாணம் என்று சொல்வது இந்த உலகத்துடைய பிரயாணங்களை போன்று அல்ல. அது ஒரு வித்தியாசமான பிரயாணம். அதனுடைய அடைவுகள் வித்தியாசமானது, அதனுடைய உணர்வுகள் வித்தியாசமானது, அதனுடைய இன்பங்கள் வித்தியாசமானது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது சுவர்க்கத்தை வாங்குவதற்கான பிரயாணம். எம்முடைய பட்டோலைகளில் இருக்கக்கூடிய அழுக்குகளை இல்லாமலாக்கி ஒரு புதிய ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணக்கூடிய, உருவாக்கக்கூடிய அப்படியான பிரயாணம். வாழ்க்கையில் பிச்சைக்க கூடாது என்பதற்கான பிரயாணம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் அழகாக பேசியிருக்கிறார்கள், வழிகாட்டி இருக்கிறார்கள். பிரதானமான 3 ஹதீஸ்களை சொல்லி இன்றைய குதுபாவை ஆரம்பம் செய்கின்றேன். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹஜ்ஜ லில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்கிறார், புகழுக்காக அல்ல, பேரெடுக்கணும் என்பதற்காக அல்ல. ஒரு லிஸ்ட் தயாரிக்கப்பட்டால் என்னுடைய பெயர் ஹாஜி என்ற பெயர்ல முதலாவது வரவும் இல்லை. உலகத்தில, ஊரில, கிராமத்தில, மஹல்லால நல்ல விடயங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டால் எனக்கு முதலாவது என்ன கூப்பிடணும், இப்படியான எந்த சிந்தனைகளும் எந்த நோக்கங்களும் இல்லை. அல்லாஹ்வுக்காக செய்யப்படக்கூடிய ஹஜ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில இன்னும் ஒருவருடைய நோக்கம் இல்லை, அடைவு இல்லை, எதிர்பார்ப்பு இல்லை. மன் ஹஜ்ஜ லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக மாத்திரம் சொந்தமானது. ஃபலம் யர்ஃபுத் வலம் யஃசுக், அந்த ஹஜ்ஜுடைய நேரத்தில், அந்த பிரயாணத்தில், இபாதத்துடைய நேரத்தில் நாவால் யாரையும் நோயிலை செய்வதில்லை. வாயை கட்டுப்படுத்தி பாவங்களை விட்டும் நான் என்னை பாதுகாத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படியான ஒரு ஹஜ் நடக்குமாக இருந்தால், இப்படியான ஒரு ஹஜ் செய்வோமாக இருந்தால், ரஜஅக யௌமின் வலதத்து உம்மு, அல்லாஹ் என்ன செய்வார் தெரியுமா? அந்த நாள் ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால், அந்த நாள் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தால், அந்த குழந்தையுடைய ஏடுகள் எப்படி பரிசுத்தமான ஏடுகளாக இருக்குமோ அப்படியான ஏடுகளுடன் திரும்புவான். இரண்டாவது சொன்னார்கள்,
அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், மப்ரூரான ஹஜ், அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ், அல்லாஹ் விரும்பிய ஹஜ், அல்லாஹ் பொருந்திக் கொண்ட ஹஜ். அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், அதனுடைய கூலி என்ன தெரியுமா? அதனுடைய கூலி என்ன தெரியுமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸவாபுஹு இல்லல் ஜன்னah, அதுக்குரிய கூலி சொர்க்கம் மட்டும்தான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சொர்க்கம் இருக்குது ஏக பணத்தை கொண்டு, ஏக வீட்டை கொண்டு, ஏக சொத்தை கொண்டு, ஏக நகைகளை கொண்டு, என்னிடத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பணங்களை கொண்டு வாங்கக்கூடிய ஒன்றல்ல, அதற்கு வைக்கக்கூடிய ஒன்று அல்லாது. அது பெருமதியானது, மகத்தானது, சங்கையானது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜுல் மப்ரூர் நடக்குமாக இருந்தால், கபூலியத்துள்ள ஹஜ்ஜாக நான் ஒரு ஹஜ் செய்வதாக இருந்தால், சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸவாபுஹு இல்லல் ஜன்னah, அந்த ஹஜ் சொர்க்கத்தை வாங்கி தருவாங்க. மூணாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாபிஉ பைனல் ஹஜ் வல் உம்ரா, ஹஜ்ஜுடன் உம்ராவையும் சேர்த்து செய்ய சொன்னாங்க. ஒரு ஹஜ் செய்யணுமா, அதோட ஒரு உம்ரா, ஒரு உம்ரா செய்யணுமா, அதோட ஹஜ். என்ன கூலி தெரியுமா? என்ன கூலி தெரியுமா? கண்ணியமான சகோதரர்களே, வியர்வை சிந்த காட்டியும் வெயில காஞ்சி நாம் சம்பாதிக்கிறோம் இல்லையா? சொத்து சேர்க்கிறோம் இல்லையா? நகை சேர்க்கிறோம் இல்லையா? கடை கட்டுறோம் இல்லையா? வீடு கட்டுறோம் இல்லையா? இந்த சொத்துகள், இந்த செல்வங்கள், இந்த பணம், இந்த கோயில் பாதுகாக்கப்படுமா? அதற்கு மல்டி இன்சூரன்ஸ் அடிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மல்டி பவர், யாருக்கும் மூக்கு நுழைக்கல, அதில் அவரோட சக்தி வாய்ந்தது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் வறுமையை சந்திப்பாராக இருந்தால், வறுமையை சந்திப்பாராக இருந்தால், கஷ்டத்தை உணர்வாராக இருந்தால், சோதனைகளுக்கு முகம் கொடுக்க நேரிட்டால், அவன் அந்த பிரச்சனையில் சிறுக்கை சென்றடைவார் என்றார்கள். அந்த அளவு பயங்கரமானது, லேசில்லை. கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட அதிகமான துஆக்கள், யா அல்லாஹ் வறுமையை விட்டு பாதுகாத்தது, வறுமையை விட்டு பாதுகாத்தது. கண்ணியமான சகோதரர்களே, சில நேரம் அதனுடைய முடிவுகள் பிச்சை கேட்க வைக்க மாட்டாங்க, அல்லாஹ் பாதுகாக்கிறார். அதனால் யார் ஹஜ்ஜும் உம்ராவும் செய்வாங்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொத்துக்கு, பணத்துக்கு, காசுக்கு, செல்வத்துக்கு இன்சூரன்ஸ் செஞ்சாங்க, காப்புறுதி. சகோதரர்களே, ஃபஇன்னஹுமா யன்ஃபியானில் ஃபக்ர வல் மத்லூப், யார் ஹஜ்ஜும் உம்ராவும் செய்வாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில வறுமை வராது என்றாங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வையும் மதிக்கக்கூடியவர். நாம் செலவு செய்யக்கூடிய 10 லட்சம், 15 லட்சம், 20 லட்சம் லேசாக சம்பாதிச்சதல்ல. அதுக்கு பல கஷ்டங்கள், பல கடன்கள், குடும்பத்தை விட்டு பிரியோடுமா, நாட்டை விட்டு பிரியோடுமா, ஊரை விட்டு பிரியோடுமா, ஏற்றி வாங்குவதுமா, வியந்த சிந்தனைமா. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல கஷ்டங்களுக்கு பின்னால் கிடைச்ச பணம் இல்லையா? ஒரே அடியாக ஒரு விசாக்கு, ஒரு டிக்கெட்டுக்கு 25 லட்சம் அந்த லேசா. அதனால சொன்னாங்க, அந்த பணம் அல்லாஹ்வுக்கு பொறுமதி, அல்லாஹ்வுக்கு பொறுமதி. சொன்னாங்க, வாழ்க்கையில
உனக்கு வறுமை வராது என்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பலரும் ஹஜ்ஜிக்காக பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 200 கோடி மக்கள் சகோதரர்களே, வெறுமனே 15 லட்சம் 20 லட்சம் மக்கள் தான் அந்த மக்காவுக்குள்ளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட 15 லட்சம் 20 லட்சம் மக்களுக்கு தான் ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியம். எண்ணில் பலர் முயற்சி செஞ்சிருப்பாங்க, ஆனால் முடிவு சோதனையாக இருந்திருக்கும். சில நேரம் தோல்வியாக இருந்திருக்கும், சில நேரம் பணம் போராட்டமாக இருக்கும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானவர் எம்மில் பிரயாணம் செய்து விட்டார்கள். அதிகமானவர்கள் அந்த மக்கமா நகருக்கு போய்விட்டார்கள். எஞ்சி இருக்கிற நாம் எவருக்கு அந்த கூலிகளை அடைய முடியாதா? மக்காவுக்கு தான் போக முடியாது, கஅபாவை தான் பார்க்க முடியாது, ஆனால் அதனுடைய கூலிகளை அடைய முடியாதா? சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், 1500 ரூபாய் சம்பாதிக்கிறேன். ஹஜ்ரத், அதை நான் குடும்பத்துக்கு பங்கு வச்சு, கடைக்கு பங்கு வச்சு, கடனுக்கு பங்கு வச்சு, மிகுதமாக அந்த கொஞ்சம் பணத்தை சேர்த்தாலும் 10 வருஷத்துக்காக நான் ஹஜ்ஜி செய்கிறேன். அந்த 10 வருஷத்துக்குள்ளால் நான் உயிரோடு இருப்பேனா இல்லையா தெரியாது. எங்களுக்கு அந்த ஹஜ்ஜுடைய கூலி அடையவா? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கை சொர்க்கத்தை வாங்குவதற்குரிய சந்தர்ப்பம். சொர்க்கத்துடைய அந்தஸ்துகள், சொர்க்கத்துடைய தரஜாக்கள், அந்த உயர்தரமான பதவிகள் அடையக்கூடிய சந்தர்ப்பம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ்வை ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கொள்வான். அவனுக்கு முன்னால நிற்கொள்வான், அந்த தர்பாருக்கு முன்னால நிற்கொள்வான், அவனை பார்க்கொள்வான். அதுக்குரிய சந்தர்ப்பம் உலக வாழ்க்கை. இது முடிஞ்சா ஒரு நிமிடம் கிடக்காது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாம் மார்க்கம் இலகுவானது, தீனுல் இஸ்லாம் இலகுவானது. அது ஒரு கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய, அது ஒரு கருப்பு நீக்ரோ அபசியாக இருக்கலாம், அவனுக்கும் இலகுவான மார்க்கம் தான் எங்களுடைய இஸ்லாம் மார்க்கம். அல்லது ஐரோப்பா கண்டத்தில் வல்லரசு நாடில அவன் கொடிகட்டி பறக்கிறான் என்றாலும் அவனுக்கும் இலகுவாக கபூல் செய்து ஏற்றுக்கொண்டு பின்பற்ற முடிவான ஒரு மார்க்கம் தான் தீனுல் இஸ்லாம். எங்களோட ரப்புல் ஆலமீன் இரக்கம் உள்ளவன், எங்களோட அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கம் உள்ளவங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஊரில் இருந்து கொண்டும் ஹஜ்ஜுடைய கூலிகளை அடையலாம் என்ற அந்த நல்லோக்கில், அடைவதற்குண்டான நல்லோக்கில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில குறிப்பான அமல்களை காட்டி தந்தாங்க. உலமாக்கள் இந்த காலத்தில் எங்களுக்கு படிச்சு தருவாங்க, குதுபால பேசுவாங்க. ஹஜ்ஜாஜிகள் போய்விட்டாங்க, எஞ்சிய நாங்க, பேலன்ஸ் நாங்க, மீதமான நாங்க, அந்த கூலிகளை கிடைக்கணுமா, ஹஜ்ஜி செய்யணுமா? சகோதரர்களே, அந்த பூமி, இந்த மக்கமா நகர் சாதாரண பூமி அல்லது, அந்த மக்கா சாதாரண பூமி அல்ல, அந்த காபா சாதாரண காபா அல்ல. அது கண்ணியமானது, அது சங்கையானது, அது மேலானது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த கஅபாவுடைய பூமி அது நபிமார்கள் உழைப்பு செய்த பூமி, நபிமார்கள் மிதிச்ச மண், சஹாபாக்கள் மிதிச்ச மண், அவங்க சுஜூத் செய்த மண், சஹாபாக்கள் சுஜூத் செய்த மண், அந்த சஹாபாக்களும் நபிமார்களும் வாழ்ந்த மண். சகோதரர்களே, அந்த சஹாபாக்களும் நபிமார்களும் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய பூமி அது சாதாரண பூமி அல்ல. அதை மிதிக்க பாக்கியம் எனக்கு கிடைக்கணுமே, அதுக்குரிய கபூலியை
என்று அல்லாஹ் தர வேண்டாமா? அதுக்கான எத்தனை சுஜூதுகள்ல கண்ணீர் சிந்தோம். லேசா கொழும்புக்கு போற மாதிரியா, ஜென்னா போற மாதிரியா, ஜப்பான் போற மாதிரியா? இல்ல சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பார்வை படோடு கஅபாவை பார்க்க ரப்புடைய நசீபோடு அருளோடு இறக்கமோடு சகோதரர்களே, தீனுல் இஸ்லாம் என்ற மரம் இது செழிப்பாக வளர, அடர்த்தியாக வளர, எந்த கண்டத்தில் இருந்தாலும் ஒரு முஸ்லிம் இந்த மார்க்கத்தின் மூலம் லாபமடையும் என்ற பெரும் நோயை அந்த நபிமார்களும் சஹாபாக்களும் வித்திட்டாங்க, போட்டாங்க. சகோதரர்களே, இன்று இந்த தீனுல் இஸ்லாம் செழிப்பாக அடர்த்தியாக வளர்ந்திருக்கிறது, மக்கள் லாபம் அடைகிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இந்த டெக்னாலஜியுடைய காலம், இந்த நவீன உலகம் எத்தனையோ செயற்கை கோழைகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரு மாதத்துல, ஒரு வருஷத்துல வளர்ந்து மரம் ஒரு மாதத்துல வளருது, ஒரு மாதத்துல வளர வேண்டியது ஒரு வாரத்துல வளருது. 21 நாள் சூழ் பார்க்க வேண்டியது இன்றைக்கு 7 நாள்ல ஒரு கிழமையில கோடி உருவாகுது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்று எந்த நவீனமும் இல்லை, எந்த டெக்னாலஜியும் இல்லை. இந்த தீனுல் இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக அந்த சஹாபாக்கள் போட்ட போல என்ன சகோதரர்கள், தன்னுடைய மனைவியை கொண்டு வந்து போட்டாங்க, தன்னுடைய குழந்தையை தீனுல் இஸ்லாத்துடைய மரம் செழிப்பாக அது அடர்த்தியாக மனிதர்கள் மௌத்து வரைக்கும் அல்ல, மௌத்து வரைக்கும் அல்ல, உலகத்துடைய முடிவு வரைக்கும் ஒவ்வொரு மனிதனும் லாபம் என்பதற்காக மனைவிய, குழந்தைய, சொந்த செல்வத்தை, வீட்டை, காரிய, கூடிய கொண்டு வந்து போட்டாங்க சகோதரர்கள். இந்த மரம் தீனுல் இஸ்லாம் மேலோடி கொண்டிருக்கிறது. முழு உலகத்தில் கபூல் செய்யப்பட்ட வாழ்க்கை அதுக்கும் ஒரு படி மேலாக, அதுக்கும் ஒரு படி மேலாக அந்த நபிமார்களும் சஹாபாக்களும் அந்த தீனுல் இஸ்லாம் என்ற மரத்துக்கு விட்டுட்ட போட தெரியுமா, போட தெரியுமா? உயிரை போட்டாங்க. தான் மௌத்தாகி தீனுல் இஸ்லாம் வளரோடு வந்தாங்க, தன்னை குர்பான் செஞ்சாங்க, குடும்பத்தை குர்பான் செஞ்சாங்க, மனைவியை குர்பான் செஞ்சாங்க, சொந்த இல்லாமலாக்கினாங்க, தான் பிறந்த நாட்டை விட்டு கொடுத்தாங்க. வேற என்ன செய்யும் சகோதரர்களே? அப்படியான மக்கா நகர பார்க்க கூடாதா? அல்ல மண்ணை விதிக்க கூடாதா? ஆசை இல்லையா? சஹாபாக்கள் வஃபாத்தாக இருக்கக்கூடிய அந்த பூமியை பார்க்க கூடாதா? அவர்கள் சுஜூத் செஞ்ச பூமியில் சுஜூத் செய்யக்கூடாதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லேஸ் இல்லை. அந்த மக்கா நகரத்தில மஸ்ஜிதுல் ஹராம்ல ஒரு தொழுவோவாக இருந்தா 1,00,000 நன்மையாங்களே. சகோதரர்களே, உயிரை துச்சமாக மதிக்கிறாங்க. அந்த குர்ஆனும் இந்த சஹாபாக்களை நபிமார்களை பார்த்து பேசி, அம் ஹஸிபுதும் அன் ததுகுலுல் ஜன்னஹ் வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன ஃபலவ் மின் கப்லிகும். கண்ணியமான சகோதரர்களே, உயிரை குர்பான் செய்வதனால், குடும்பத்தை விட்டு பிரிந்ததினால், மனைவியை விட்டுக் கொடுப்பதினால், குழந்தையை விட்டுக் கொடுப்பதினால் இந்த சஹாபாக்கள் அழுதார்கள், நபிமார்கள் அழுதார்கள். கண்டிப்பாக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சஹாபாக்களுடைய அழுகைக்கு பின்னால், நபிமார்களுடைய கண்ணீருக்கு பின்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லேசாக சொர்க்கம் போவதில்லை. முன்னைய நபிமார்கள், ரசூல்மார்கள் தீனுக்காக செஞ்ச அந்த உழைப்புக்கு பின்னால், தியாகத்துக்கு பின்னால், குர்பானுக்கு பின்னால் நீங்க செஞ்ச குர்பான் என்ன? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த மண்ணை விரிக்க கூடாதா? அந்த காபாவை பார்க்க கூடாதா? ஆசை இல்லையா? இஸ்லாமிய சகோதரர்களே,
எல்லாருடைய உள்ளத்திலையும் ஆசை, ஆனா பணம் இல்லை. பணம் இல்லை. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வியர்வை சிந்தாம பணம் செலவழிக்காம ஒரு அமலை காட்டி தந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 5 அமால்களை பேசுவேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில விட்டு கொடுக்காம 5 அமலையும் செய்வோமாக இருந்தால் மௌத்துக்கு முன்னால இன்ஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கஅபாவை தவாஃப் செய்ய பாக்கியம் தருவார். 10 மாடி கடைகட்ட முன்னால குடிசையில இருந்துதான் ஒரு மனிதன் உருவாகுதான். பொட்டி கடையில இருந்த ஒரு மனிதன் உருவாகுதான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறிய அமால்கள் பெரும் பெரும் கூலிகள், ஹஜ்ஜுடைய கூலிகள், உம்ராவுடைய கூலிகள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இருந்து கொண்டு மஸ்ஜிதில, வீட்டில, குடும்பத்தில செய்வோமாக இருந்தால் நிச்சயம் 25 லட்சம் அல்ல 50 லட்சமானாலும் கஅபாவை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தருவோம். முதலாவது வழிகாட்டினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியத். இப்ப பணம் இல்லை, ஆனா உள்ளத்துல நியத் வைக்கிறாரு. யா அல்லாஹ், நீ பணம் தந்தா, நீ சொத்து தந்தா, நீ செல்வம் தந்தா, நான் ஒரு பணக்காரனாக மாறினான், நான் மௌத்துக்கு முன்னால ஹஜ் செய்வேன் என்று நியத்து வச்சா கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனக்கு ஹஜ்ஜுடைய கூலி எழுதப்படுகிறான். இன்னமல் அமாலு பின்னியாத். இரண்டாவது படிச்சு தந்தாங்க 4 அமால்கள் பள்ளியோட தொடர்பானது. ஒரு நாளைக்கு 5 தடவை எந்த சங்கடங்களும் இல்லையா பள்ளிக்கு வந்துதான் ஆகும். எந்த சங்கடங்களும் இல்லையா ஒரு நாளைக்கு 5 தடவை பள்ளிக்கு வந்துதான் ஆகும். அந்த பள்ளியில இருந்து 4 அமால்களை காட்டி தந்தாங்க. ஹஜ்ஜுடைய கூலி, உம்ராவுடைய கூலி கிடைக்கும் என்றாங்க. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வீட்டில உது செய்து கொண்டு பாதையில ஓரமாக யாருடையும் வீணான பேச்சுக்கள் பேசாம, தொந்தரவு செய்யாம, நோவினை செய்யாம, அநியாயம் செய்யாம, இட்டு கட்டாம, குறம் பேசாம பள்ளிக்கு வாராது. ஒரு நாளைக்கு 5 தடவை துஹருக்கு வாராது, அசருக்கு வாராது, மகரிபுக்கு வாராது, இஷாவுக்கு வாராது, சுபருக்கு வாராது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வந்து ஜமாத்தோட தொழுதுட்டு அதே மாதிரி யாரோட வீணாக பேசி நன்மைகளை இல்லாமலாக்காம வீட்டுக்கு போறாது என்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ஜுடைய கூலி எழுதப்படுவதாங்க. கண்ணியமான சகோதரர்களே, 30 வருஷம் நான் பிறந்து, 50 வருஷம் நான் பிறந்து, 80 வருஷம் நான் பிறந்து இந்த உடம்போட பள்ளிக்கு வாரேனா ஹஜ்ஜுடைய கூலி கிடக்குமே, ஹஜ்ஜுடைய கூலி கிடக்குமே. வீட்டுல உதவு செய்து வாரேனா அல்லது பள்ளியில வந்து உதவு செய்கிறேனா? கண்ணியமான சகோதரர்களே, இலகுவான மார்க்கம், இலகுவான மார்க்கம். ரப்புல் ஆலமீன் யாரையும் கஷ்டப்படுத்தல. 25 லட்சம் செலவழிக்காம வீட்டில இருந்து, குடும்பத்தோட இருந்து, பள்ளியில இருந்து அம்மாவுகள் காட்டி தந்தாங்க. இரண்டாவது, வீட்டில் இருந்து வரக்கூடிய சந்தர்ப்பம் ஒரு அமல படிக்க அல்லது படிச்சு கொடுக்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நோக்கத்துல பள்ளிக்கு வந்தா அடையக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சாலும் சரி கிடைக்காலும் சரி கபூல் செய்யப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய கூலி வழங்கப்படுகின்றாங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளியில சுபஹுக்கு பின்னால ஹதீஸ் வாசிக்கப்படுது. எங்களை எத்தனை சகோதரம் உட்கார்ந்து அந்த ஹதீஸை கேட்கிறோம். லுஹருடைய நேரம், அஸருடைய நேரம், மக்ரிபுடைய நேரம், இஷாவுடைய நேரம்
படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் தான் இல்ல. சுபஹுடைய நேரம் பள்ளியில ஹதீஸ் வாசிக்கப்படுது. சில நேரம் அதுல வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் இருக்கும். நான் உட்கார்ந்து எந்த நியத்திலே என்றால் நான் ஒரு விஷயத்தை படிப்போதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, ஹஜ் கபூல் செய்யப்பட்ட ஹஜ்ஜுடைய கூலி வழங்குகிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்க வாழ்க்கையில் இந்த அமல் இருந்தா கண்டினியூ பண்ணுவோம், இல்லை என்றால் வாழ்க்கையில இன்றைக்கு இருந்து கொண்டு வருவோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூணாவது படிச்சு தந்தாங்க. இன்றைக்கு இந்த சமூகம், இந்த டெக்னாலஜி சமூகம், நவீன உலகம் விட்டு கொடுத்த ஒரு அமல், ஷைத்தான் சிரிக்கிற ஒரு அமல். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட பழைய மக்கள் இருக்கிறாங்க, அவங்க ஒரு சில அமால்கள் செய்வாங்க. இன்றைக்கும் நாங்க அந்த அமல் ஹதீஸ்ல இருக்கிறான்னு கேட்டா கோபப்படுவாங்க. விட்டு கொடுக்க தயார் இல்லை. 50 வருஷம் செஞ்சு வந்தாங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்க இன்னைக்கு டெக்னாலஜி உலகத்துல நவீன உலகத்துல இருக்கிறோம். ஆனா எங்களோட அமல்கள் 1 வருடம் 2 வருடம் 5 வருடம் 10 வருடம் நாங்க சிம்பிளாக விட்டு கொடுத்துருக்கோம். ஆனா அந்த உள்ளங்கள் பதப்படுத்த உள்ளங்கள், பண்படுத்தப்பட்ட உள்ளங்கள் சகோதரர்களே, லேசில்ல பழைய மக்கள் அவங்க செஞ்சது சில நேரம் ஹதீஸ்ல இல்லாமல் இருக்கும். ஆனா அந்த உலமாக்கள் ஏதோ ஒரு தொங்கலை வச்சுதான் வழிகாட்டிக்கிறாங்க. அவங்க யாரும் இல்லாத ஒரு செய்யல, தோண்டி பார்த்தா ஒரு அனுசரிக்கும் சகோதரர்களே. இன்னைக்கு பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய கூலி கணக்கு வந்தாங்க. ஹஜ்ஜுடைய கூலிகள்ல மகத்தான கூலி கணக்கு வந்தாங்க. ஹதீஸ் அபூ தாவூத்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் சலாம் கொடுத்தவுடன் சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 34 தடவை ஓதுனா, தஸ்பீஹ ஓதுனா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹஜ்ஜுடைய கூலி கணக்கு வந்தாங்க. 7 சஹாபாக்கள் ஓடோடு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க கஷ்டவாதிகள், பணம் இல்ல, செல்வந்தர்கள் ஹஜ் செய்றாங்க, சதகா செய்றாங்க, எங்களுக்கு கூலி இல்லையா, எங்களுக்கு நன்மைகள் இல்லையா, அவங்க முந்தி சொர்க்கம் போவாங்களே. கவலையோடு கேட்டாங்க, அழுதுவோடு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அந்த சஹாபாக்களை பார்த்து நான் படிச்சு தரவா, அதை விடவும் கோபம் தரவா அம்மாதுகள் சொல்லி கொடுத்தாங்க. ஃபர்லான தொழுகையை பின்னால நீங்க தஸ்பீஹ் செஞ்சுவாங்க. ஒரு தஸ்பீஹ் ஒரு சதகாவுடைய பொறுமதி என்றாங்க, ஹஜ்ஜுடைய பொறுமதி என்றாங்க, அனாதைக்கு செலவழிக்கிற பொறுமதி என்றாங்க, அனாதை பழைய கதாவுடைய பொறுமதி என்றாங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சலாம் குடித்ததோடு மட்டாவது பாஞ்சு விட்டுரும். யாரையும் குறை சொல்லல, தேவையுள்ள மக்கள் அவங்கள உடனம் பேசு. கண்ணியமான சகோதரர்களே, இன்றைக்கு தகவல் என்றால் வார்த்தவாதி என்றால் சலாம் குடித்ததோடு தஸ்பீஹ முடிக்காம ஓடினான். எங்க புள்ள பார்க்குது, 10 வருஷத்துக்கு பின்னால நான் மௌத்தாகி, 30 வருஷத்துக்கு நான் மௌத்தாகி கபரில் இருப்பேன். இவற்றை ஒன்றும் வராது. ஏண்டா நான் அப்படித்தான் வழிகாட்டிக்கிறேன். 5 நேரம் பல்லாண்டு வருவ மட்டும்தான், தஸ்பீஹ இல்லை, நான் ஓட்டுறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜுடைய கூலி என்றாங்க, அதெல்லாம் கூலி என்றாங்க. 4வது கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுபஹ் தொழுகை பின்னால அதே இடத்துல உட்கார்ந்து சூரியன் உதிச்சு 20 நிமிஷத்துக்கு பின்னால 2 ரக்காத் தொழுதா ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய கூலி என்றாங்க. லேசா சகோதரர்கள், ஹஜ்ஜுடைய கூலி என்ன? ஹஜ்ஜுடைய கூலி என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் ஸவாபுஹு இலல் ஜன்னah. சொர்க்கம் என்றாலே யாரால வாங்கலாம்? கோயிலால வாங்கலாமா? வீட்டு ஒப்புனையை அடகு வச்சா வாங்கலாமா? உயிரை முடிந்தா வாங்கலாமா? அல்லாஹ்வுடைய அருளினால இருக்கலாம். ஆனா ஹஜ்ஜுடைய அமல் கடந்து வந்தாங்க. ஹஜ்ஜுடைய அமல் சொர்க்கம், கூலிய சொர்க்கம் சகோதரர்களே.
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஸல்லல் ஃபஜ்ர ஃபீ ஜமாஅ ثم قعد يذكر الله حتى تطلع الشمس ثم صلى ركعتين كانت له كأجر حجة وعمرة. சந்தேகம் வராதீங்க சொன்னாங்க. தாமதி பூர்த்தியாக ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய கூலி கணக்கு மாட்டாங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வியாபாரத்துக்கு போக முன்னால, குடும்பத்துக்கு போக முன்னால, பள்ளியில இன்றைய நாளப்படி 6:30 சகோதரர்களே, காலையில 6:30 2 ரக்காத் தொழுதுட்டு நான் குடும்பத்தை போனா ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய கூலி கியாமத் நாளையில பட்டோடு பார்ப்பேன். ஒவ்வொரு நாளும் பல 100 ஹஜ்ஜுடைய நன்மைகள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொன்னாங்க கூலி சொர்க்கம் வந்தாங்க. அது மாத்திரமல்ல, ஹஜ்ஜுடைய கூலியை பேசுவது சொன்னாங்க. மன் ஹஜ்ஜ பில்லாஹ் ஃபலம் யர்ஃபுத் வலம் யஃசுக் ரஜஅ கயௌமி வலதத்து உம்மு. ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் அந்த நாள் எப்படி அவருடைய பட்டோடைகள் பாவங்களால் இருக்குமோ அது போல இருக்கும் என்றாங்க. இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த மேலான ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், பெற்றோர்கள், உஸ்தாத்மார்கள், கபராதிகள், இந்த ஊர் மக்கள், பள்ளி நிர்வாகம் எல்லாருடைய பாவத்தை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், அனைவரையும் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், மேலான ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய யா அல்லாஹ் பாக்கியங்களை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், அந்த அமால்களை தேடி யா அல்லாஹ் தொடர்ச்சியாக செய்து உன்னுடைய அன்பாடைய கூட்டத்தில் எம் அனைவரையும் ஆக்குவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், மௌத்துக்கு முன்னால கஅபாவை பார்க்கக்கூடிய மேலான பாக்கியத்தை நசீபாக்கு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த மையமாடியில் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா அந்த தாய்மார்களையும் பெற்றார்களையும் குழந்தைகளையும் கபூல் செய்ய அல்லாஹ். சொர்க்கத்துடைய பூஞ்சோலிகளை ஆக்கியா அல்லாஹ். எம்மில் பலரும் நோயாளிகள் யா அல்லாஹ், கஷ்டவாளிகள் யா அல்லாஹ், கடனாளிகள் யா அல்லாஹ், நீயே உதவி செய்ய அல்லாஹ், நீயே இரக்கம் காட்டியா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த பலஸ்தீன் மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், அவர்களை நீ கபூல் செய்ய அல்லாஹ். அந்த பூமி கபூல் செய்யப்பட்ட பூமியா அல்லாஹ். குழந்தைகள் பெற்றார்களை தூரமாக்கப்படுறாங்க யா அல்லாஹ், கொலை செய்யப்படுறாங்க யா அல்லாஹ். அந்த மக்கள் யா அல்லாஹ் யார் அநியாயத்தின் காரணமாக இருக்கிறார்களோ யா அல்லாஹ், உன்னுடைய இடத்துல யா அல்லாஹ் ஹிதாயத் இருந்தா ஹிதாயத்தை நசீபாக்கி யா அல்லாஹ். இல்லை என்றால் அந்த சூழ்ச்சிகளை, சதிகளை, அநியாயங்களை அவர்களுக்கு திருப்பி காட்டியா அல்லாஹ். இஸ்லாத்தினுடைய, முஸ்லிம்களுடைய, உன்னுடைய ரசூலுல்லாஹ்வுடைய சக்தியை பவரை காட்டியா அல்லாஹ். கடைசி வினாடி உன்னதமான மேலான கலிமா சொன்னவர்களாக இந்த உலகத்துக்கு விடியாட்டை செய்யக்கூடிய மேலான கூட்டத்தில் எம் அனைவரையும் ஆக்குவாயாக.